ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கட்டடம் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்காளாம். ஏன் இப்படி கட்டியிருக்கான்னா, எங்கேந்தாவது வானத்துல போற தேவர்களோ அசுரர்களோ யாராவது எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் வட்டபத்திர சாயி அவரை பார்த்து கண்ணெச்சில் போட்டுடக்கூடாது, யாரும் துஷ்டர்கள் உள்ள நெருங்கிடக்கூடாது, நாங்க வீட்டெல்லாம் பெருசு பெருசா கட்டி பெருமாளுக்கு மதில் சுவராக இருந்து காக்கிறோம்னு பொங்கும் பரிவு மிக்க மக்கள் வாழக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மச்சுன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், மாடம்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அதை யோசிப்பாளாம். ஆனா பெரியாழ்வார் இங்க மச்சு மாடம்லாம் சொல்றது எதுக்குன்னா, பெருமாள் நல்லா மதில் சூழ்ந்து பாதுகாப்பா இருக்காரு, நீ அமைப்பு எப்படி வேணாலும் கட்டிக்கோ, நான் இன்ஜினியர் கிடையாது, நான் என்ன சிவில் இன்ஜினியரா வீடு எப்படி கட்டுன்னு சொல்றதுக்கு, ஒசரமா பெருமாளுக்கு பாதுகாப்பா இருந்தா சரி. மச்சு அணிமாட புதுவை, புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்படி உயர்ந்த கட்டிடங்கள் பெருமாளுக்கு காவல் காக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கோன்னா தலைவர்னு அர்த்தம். அந்த ஊர்ல உள்ள சாமானிய ஜனங்களுக்கே பெருமாள் மீது இவ்வளவு பரிவு இருந்து பெருமாளுக்காக பெரிய பெரிய கட்டடம் கட்டி வைக்கிறான்னா, கோன் அவளுக்கெல்லாம் தலைவராம் பெரியாழ்வார். அப்ப இவர் பெருமாளுக்கு எவ்வளவு பரிவார் என்று நினைத்து பாருங்கள். எப்போதும் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் கிருஷ்ணன் நன்னா இருக்கணும், என் வட்டபத்திர சாயி நன்னா இருக்கணும் என்று கோன் ராஜாவா. அந்த ஊருக்கு இவர் ராஜான்னா என்ன அர்த்தம்னா, மத்தவாளுக்கே இவ்வளவு பொங்கும் பரிவு இவ்வளவு பக்தினா அந்த பக்திக்கே ராஜாவாக இருப்பவர் பெரியாழ்வார். உடனே ஒருத்தர் கேட்டார், பெரியாழ்வாரே தன் வாயால கோன்னு சொல்லிக்கலாமான்னு. இது அவரே சொல்லிக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல, பெருமாள் எனக்கு அப்பேற்பட்ட பக்தியை கொடுத்து வாழ வச்சிருக்கான்னு அந்த நன்றியை தெரிவிக்கிறார். ஏன்னா பக்திங்கிறது தானா வந்துருமா? லோகத்துல எவ்வளவு பேரை பாக்குறோம், நீங்க சில பேரை கூப்பிட்டு பகவானை பத்தி எவ்வளவு சொன்னாலும், இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் புரியல சார், எனக்கு பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் சந்தேகமா இருக்கு, நான் எப்படி நம்புறது, இப்படி எல்லாம் 4 கேள்வி கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. பக்தி வர்றதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும். அப்ப எனக்கு இவ்வளவு பக்தி வந்திருக்குன்னா என்ன சொல்றாரு அவர், எனக்கு பெருமாள் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு பகவானுக்கு நன்றி சொல்றார்.